கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரினிட்டி காட், திருத்துவ தேவன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். 3 தெய்வங்கள் அல்ல, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது 3 தெய்வங்களை நாம் வணங்கவில்லை, ஒரே தேவன்தான். திரியேக தேவன், திருத்துவ தேவன், திருத்துவ தேவன், ஒன்றில் 3 ஐக்கியமாயிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றில் 3 ஐக்கியமாயிருக்கிறது. ட்ரினிட்டி காட், திருத்துவ தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி முதலாவது நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமேன். கவனித்தீர்களா? பிதாவாகிய தேவன் யார்? சாவாமை உள்ளவர். அவருக்கு துவக்கம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவருக்கு ஆரம்பம் இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த மனிதனும் அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த வேளையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினாராம்? வார்த்தையினாலே. உண்டாக கடவுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையினாலே. அந்த வார்த்தை யார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார் என்று வாசித்தோம். அந்த வார்த்தை யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு இருந்தார், வார்த்தையாக இருந்தார், தேவனாகவே இருந்தார் என்று சொல்லலாம். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாரமாக வைத்து பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கண்டு பிரமிக்கிறோம் அல்லவா? அதிலே ஒன்று கூட இயேசு கிறிஸ்து அல்லாமல், வார்த்தை அல்லாமல் தேவன் உண்டாக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிதாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்தை எத்தனை தெளிவாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பாருங்கள். இன்னும் கூட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே சாலமோன் ஞானி மூலமாக ஒரு பெரிய தீர்க்க தரிசன வெளிப்பாட்டை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்களும் நானும் திரியேக தேவனை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை, அதாவது இயேசு கிறிஸ்துவை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் அவர் அருகே, பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து
எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பிதாவாகிய தேவனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆதியிலே இருந்தார். அவரை கொண்டே தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே உருவாக்கினார் என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்கிறேன், ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவர் எப்படி உண்டாக்கினாராம் தெரியுமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். நன்றாய் கவனி. நமது பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த 3 பேருடைய ஐக்கியம், அவர்கள் ஒன்று சேர்ந்து நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே அவர்களுடைய சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். ஆகவே சிருஷ்டிப்பிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அதிலே குழப்பமில்லை. அவருடைய ஐக்கியம் யாராலும் பிரிக்க முடியாத ஐக்கியம். 3 ஒன்றுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 கடவுள்கள் அல்ல, ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே தேவன் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய திட்டத்தை கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை மனிதன் அலட்சியப்படுத்தினதினாலே, கீழ்ப்படியாமல் போனதினாலே, சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருந்த கனியை ஏவாள் பறித்து சாப்பிட்டு தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து அவரும் சாப்பிட்டதினாலே தேவனுடைய கட்டளையை மீறினார்கள் என்கிற காரணத்திற்காக தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் தம்முடைய மகிமையினாலே அவருடைய சரீரத்தை மூடியிருந்தார். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த பொழுது, கீழ்ப்படியாமல் போன பொழுது மகிமை கடந்து போய்விட்டது. நிர்வாணத்தை உணர்ந்தார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். ஆனால் நிர்வாணிகளாய் அவர்களை வெளியே போகக்கூடாது என்று சொல்லி இரக்கமுள்ள தேவன் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 தேவன் மிகுந்த இரக்கத்தோடு கூட தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி விற்று அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே துரத்து விட்டார். சாபத்தோடு அவர்கள் போய்விட்டார்கள். இரக்கமுள்ள தேவன் அல்லவா? தன்னுடைய திட்டத்தை பிசாசு முறியடித்து விட்டானே, மனிதன் விளங்கி கொள்ளவில்லையே என்று அறிந்த தேவன் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், மனிதன் நரகத்திற்கு போகட்டும் என்று அமைதலாய் இல்லாதபடி புதிய திட்டத்தை அவர் உருவாக்க சித்தம் கொண்ட பொழுது இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்ப சித்தம் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்திலே யாரை அனுப்புவது என்று பிதா யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே தெரியுமா? அதை குறித்து சங்கீதம் 40 அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதி வைத்திருக்கிறார். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் பூமிக்கு மனுஷகுமாரனாக போகிறேன், நான் சிலுவை சுமக்கிறேன், மனிதன் இழந்து போன ரட்சிப்பை, மனிதன் இழந்து போன மீட்பை மறுபடியும் அவனுக்கு வாங்கி தருவதற்கு நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பி நிமித்தமாக, மனுக்குலத்தின் மேல் உள்ளதான பாசத்தின் நிமித்தமாக அனுப்பி வைத்தார். எத்தனை நல்ல தேவன்! அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம்
16-17 வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனானாலும் சரி, எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரத்தத்தினாலே, நம்முடைய தெய்வத்தினுடைய இரத்தத்தினாலே தோன்றினவர்கள். ஆகவே ஒருவரும் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதத்திலே செல்ல பிள்ளையாய் ஆதியிலே தன்னோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்பும் பொழுது இன்னொன்றையும் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்து நிறைத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அங்கே ஆவியானுடைய கிரியை வருகிறது. ஆகவே திருத்துவ தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவர் சொன்னார். பிதாவை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரை பிரிக்க முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற பிதாவை நீங்களும் நானும் பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன அவர் மூலமாகத்தான் பிதாவினிடத்திலே நாம் போக முடியும். 1-3 அந்த திருத்துவ தேவனை நோக்கி ட்ரினிட்டி காட் ஜெபம் செய்ய போகிறோம். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் 1-3 ஐக்கியமாய் எப்படி இருக்கிறது என்பதை தியானிக்க தந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்தை படைத்தீர். அதை நாங்கள் தியானித்தோம். ஆகவே தொடர்ந்து உம்முடைய காரியங்களை தெளிவாக அறிந்து கொண்டு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அடுத்த உள்ள செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்த செய்தியிலே பரிசுத்த ஆவியானவருக்கும் பிதாவுக்கும் உள்ள காரியங்கள் என்ன என்று பார்த்து அந்த ட்ரினிட்டி காட் என்பதை குறித்த ஒரு தெளிவான காரியத்தை நாம் அறிந்து கொண்டு கர்த்தரை உயர்த்த போகிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.